அனைவருக்கும் வணக்கம். நான் தான் கஜாஜி என்கிற கஜேந்திரகுமார். இப்போ பார்த்தோன்னா ஒரு மொபைல் ஃபோன் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். இது பார்த்தோன்னா நான் கிட்டத்தட்ட 4.5 இயர்ஸ்க்கு அப்புறமா அடுத்த ஃபோனுக்கு நான் சுவிட்ச் ஓவர் ஆகியிருக்கேன். அது பார்த்தோன்னா POCO M2 Pro இதுதான் ஃபோனோடைய பிராண்ட். இது பார்த்திங்கன்னா இப்போ தான் ஆர்டர் பண்ணி அன்பாக்சிங் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. 6GB ரேம் அது மெயினாக இதில் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்காங்க. அதனால் 6GB ரேம்ன்றனால சரி அப்படியே, அதுவும் இல்லாமல் இன்பில்ட் மெமரி 64GB இன்பில்ட் மெமரி இருக்கிறதுனால சரி. அதுவும் இல்லாமல் கேமரா 4Kயில் ரெக்கார்டிங் பண்ணலாம். இதான் M2 Pro POCO பிராண்ட் கம்பெனி. இதான் இதில் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் பை பண்ணியிருக்கு. அவுட் ஆஃப் தி ப்ளூ அப்படின்னு சொல்லிருக்கு. இதில் ஃபெசிலிட்டிஸ் பார்ப்போம். குவால்காம் ட்ராகன் 720G ப்ராசரு, அப்புறம் 33 வாட்ஸ் சார்ஜரு, அப்புறம் 14 மெகா பிக்சல்ஸ் கேமரா. இந்த மாதிரி அதாவது மெயினாக மேட் இன் இந்தியா செஞ்சுருக்காங்க. 6GB ரேம், 64GB இன்பில்ட் மெமரி. இது பார்த்தோன்னா வேறு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன கண்ட்ரிஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா மொபைல் ஃபோன் அடாப்டர், USB டைப்-C கேபிள், அப்புறம் சிம் எஜெக்டர் டூலு, வாரண்டி கார்டு, சாஃப்ட் கேஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் இயர்ஃபோன் இப்போ வர மாடல்லாம் நிறைய இதில் இருக்கிறதில்ல. ஏன்னா அதுக்குன்னு தனியாக இது பண்ணால் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்டியும் அப்புறம் வச்சுருக்காங்க. அடுத்தபடியாக நம்ம அதை தனியாக எடுத்து வச்சல. இப்போ ஃபோன் பார்ப்போம். ஓகே, ஃபோன் நல்லா பக்கா பேக்கிங்கோட கவரில் பர்ஃபெக்டான. அதுவும் மெயின் பார்த்தாங்கன்னா இதில் ஸ்க்ராட்ச் கார்டு அவங்களே பேட்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதனால் நம்ம எடுத்து மிச்ச கமெண்ட்லாம் நம்ம எடுத்து தனியாக இப்போ இது பண்ணுற மாதிரி வரும். இதில் மெயினாக கார்னரிங் கொரில்லா கிளாஸ் 5 இருக்கிறதுனால அது கூட இருக்கிறதுனால நல்லா உங்களுக்கு கிராச்சஸ் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்காது. அதே மாதிரி ஒரு அடாப்டர் பார்த்தோன்னா பெரிய அடாப்டர் 33 வாட்ஸ் இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துறேன். அதே மாதிரி கேபிள் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கானவும் நல்லா பர்ஃபெக்டான டேட்டா அதிகமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வரைக்கும் இதுதான் அடாப்டர். பார்த்திங்கன்னா மற்ற அடாப்டர் கம்பேர் பண்ணும்போது பெருசாகவும் இருக்குது, வெயிட்டாகவும் இருக்குது. ஏன்னா 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கிற போது அதுக்கேற்ற மாதிரி இதோட அடாப்டர் இருக்குது. அதனால் இந்த அடாப்டர் இருக்கும்போது உங்களுக்கு குயிக்காக சார்ஜ் ஆகும். அது டைப்-சின்னு இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம நல்லா எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்தபடியாக இப்போ எல்லாத்தையும் திரும்பி பார்ப்போம். இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டு பார்ப்போம். இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா மெயினாக ஓகே கவர் கொடுத்துருக்காங்க. பேக் கேஸும் அப்புறம் சிம் எஜெக்டட் டூல். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வாரண்டி கார்டு, அப்புறம் மேனுவல் இதில் வச்சுருக்காங்க. அவ்வளோதான் இருக்குது. அப்புறம் அடுத்தபடியாக பேக் கேஸ் நல்லா அது ப்ளெயினாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அது ப்ராடக்ட் வாங்கும்போது என்ன குவாலிட்டி கொடுக்குறாங்களோ அது குவாலிட்டி. தனியாக வேணும் வாங்கினா நீங்கள் உங்கள் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி தனியாக இந்த பிராண்டுக்கு இருக்கும். அடுத்தபடியாக இப்போ ஃபோனை எடுத்து பார்த்துருவோம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப்-C, அப்புறம் சிம் ட்ரே நம்மளுக்கு 6 மேலே இன்ச்சு டிஸ்பிளே, அப்புறம் 4 கேமராஸ், 48 மெகா பிக்சல்ஸ் கேமரா, டெப்த் சென்சார் கேமரா, மேக்ரோ இருக்குது, அப்புறம் வைட் லென்ஸ் கேமரா. கீழே பார்த்திங்கன்னா இயர்ஃபோனு, ஸ்பீக்கரு, மைக்கு, டைப்-C சார்ஜர். அதுக்கடுத்து இந்த சைடு டாப்பில் பார்த்தோன்னா ஒரு மைக்கும் ஒரு இன்ஃப்ராரெட்டு ரிமோட் ஆப்ஷனும் இருக்குது. நன்றி, வணக்கம்.